அப்பப்போ எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்டார்டிங்கே குழம்புது. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு ஜின்னோப்பாவோட ஒரு ஒன்ஷாட் தான். இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு கேட்டுச்சு. பட் அந்த நேமை வந்துட்டு நான் சரியா கவனிக்கல. ஓகே, அந்த பேபியோட நேம் மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சரியா? ஓகேவா? அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரியும், கன்ஃபார்ம் நீங்க தான் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு பேபியும் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, ஜின்னோப்பாக்கு வந்துட்டு போடுங்க அப்படின்ட்டு. ஓகே, அவருக்கு தான். ஓகேவா? ஹெட்ஃபோன் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்கடா. அதே நான் எவ்வளவோ சமாளிச்சு பட்டேன், பட் முடியல. நீங்க கொஞ்சம் அதை கவனிக்காம என்னை மட்டும், என்னோட வாய்ஸை மட்டும் கவனிச்சா நல்லா இருக்கும். ஓகே, சரி. அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? சரி, அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இன்ட்ரோ பார்த்தலாம். நம்ம ஜின் வந்துட்டு அவரு டாக்டர். ஓகேவா? புரியுதுல? அவரு டாக்டர். ஓகேவா? நீங்க ஒரு ஸ்டூடெண்டா? ஓகே, போதும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படியே ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல எனக்கு உடம்பு சரியில்லடி, பட் நான் டாக்டர்கிட்டலாம் போக மாட்டேன். அவன் பெரிய ஊசி வச்சு சூட்டிலே ஏத்திடுவாங்க, எனக்கு வலிக்கும், நான் வரலடி அப்படின்ற மாதிரி நீங்க ஆக்டிங்க போட்டிருக்கீங்க. உலகமுகா நடிப்பு. அவன் ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு ஏ நடிக்காதடி, உன்னை பத்தி தெரியும்டி அப்படின்றா. அதுக்கு ஏன்னா பாவோண்டி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உனக்கு ஜுரம் அடிக்குது, ஒழுங்கா வந்துரு அப்படின்ற மாதிரி உங்களை பிடிச்சி ஈத்துக்கிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கா. உங்களை கையை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு இருக்கா. ஏன்னா வல்லடி, நீ உள்ள போய் டேப்லெட், அது குட்டி குட்டியா டேப்லெட் வாங்கிட்டு வாடி ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே பேசாதீங்க. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட செட் ஆகாதிரி, வா அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. நீங்க வரமாட்டேன்னு உள்ள போயிட்டு இருக்கீங்க. வேற வழியே இல்லை. உங்களுக்கு அவ ஸ்ட்ராங்கா இருக்காளோ இல்ல நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்களா என்னன்னு தெரியல. உங்களை தரதான்னு உள்ள எடுத்துட்டு போயிட்டேன்ட்டா. உள்ள போயிட்டு ரெசப்ஷனிஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க உட்காந்துட்டு இருக்க. இப்போ ஒருத்தரா வந்துட்டு உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே எட்டி பாக்குறீங்க. ஒரு சொட்டை உட்காந்துக்கிறாண்டி, என்ன வேணே குத்துவாண்டி, ப்ளீஸ் டி போயிடலாண்டி, கதை தொந்து தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி ஆக்டிங்க போடுறீங்க. மூடிக்கிட்டு இரு, யாரா இருந்தா என்ன, உனக்கு ஜுரம் சரியானா போதும். எப்ப பார்த்தாலும் ஏமாத்துறது, எப்ப பார்த்தாலும் செல்லியே பாத்துக்கிற, அதனாலதான் உனக்கு ஜுரம் வருது. செல்லு பார்த்தா ஜுரம் வருமாடி அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி பாவமா கேக்குறீங்க. வருண்டி அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்ற மாதிரி நீங்க திரும்பிக்கிறீங்க. இப்போ உங்க டைம் வருது, நீங்க வந்துட்டு உள்ள போக போறீங்க. அதுக்குள்ளே ஒரு டாக்டர் வந்துட்டு உங்களை கிராஸ் பண்ணி அந்த ரூம்குள்ள போறாரு. நீங்க வந்துட்டு இவன் யாரா அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அவளும் பாக்குறா. இப்போ உள்ள போன உடனே அந்த சொட்டை டாக்டர் வந்து வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டு இப்போ வந்தாரு இல்லையா, அந்த பர்சன் போயிட்டு உள்ள உட்கார்றாரு. அப்படியே ஹேர் எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா மாஸ்க் போட்டிருக்காரு, ஒரு ப்ளூ கலர் மாஸ்க் தான். ஹாஸ்பிட்டல் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாஸ்க் போட்டுட்டு இருக்காரு. மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு உங்களை பார்த்து கமைன் அப்படின்ற மாதிரி கைய வச்சு செய்கை மட்டும் பண்றாரு. நீங்க போயிட்டு அப்படியே உள்ள உட்காடுறீங்க. நீங்க அப்படியே உங்களுக்கு செம்ம பயமாகுது. ஒரு பாக யாரா இருந்தாலும் நான்ப்பா குத்துனா வலிக்குள்ள ஊசி, அதனால நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு ஏன் சொல்றீ அப்படின்ற மாதிரி உங்களை தட்டி சொல்றா. நீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஒண்ணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. டாக்டர் அப்படிலாம் இல்ல டாக்டர், இவளுக்கு 2 நாளா ஜுரம் அடிச்சிட்டு இருக்கு, நான் வந்துட்டு 2 நாளா இழுத்துட்டு வரமாட்டேன்னு ஒரே அடம் பிடிக்கிறா டாக்டர், பெரிய ஊசியா இருந்து போடுங்க டாக்டர், செம்ம ஜுரம் அடிக்குது, பத்தாத்துக்கு அடிக்கடி இரும்புறா, தொண்டெல்லாம் கட்டிட்டு இருக்கு டாக்டர் அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு செமையா போட்டு கொடுக்குறா. நீங்க வந்துட்டு அப்படிலாம் இல்ல டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன வாய்ஸ் எவ்வளவு கேவலமாகுது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் இப்ப பாத்துட்டு இங்க வந்து பக்கத்துல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு ஒரு மாதிரி அள்ளா இருக்கு, பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வாங்க, ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டு அவர் பக்கத்துல உட்காடுறீங்க. உங்களுக்கு சம்மல்வா இருக்கு, வந்துட்டு எவ்வளவு நாளா ஜுரம் அடிக்குது அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேட்கிறாரு. உங்க ஃப்ரெண்ட் எடுத்துக்கிட்டு 2 நாள் சார், உன்னை கேட்கல அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரும்பி கேட்கிறாரு. கம்மன் ஆயிடுறா, நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க வந்துட்டு சார் 2 days சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. மூச்சு வாங்குதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. மூச்சுல வாங்கல டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓ அப்படியா, அப்புறம்
இருமல் எப்ப வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரன்னாலதான் சார் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி கண்ணுல தண்ணி வச்சுட்டு சொல்றீங்க. அவர் வந்துட்டு ஓகே இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்னது இன்ஜெக்ஷனா? நோ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. தலையை வேற லொப்புக்கு நாட்டுறீங்க. அவர் வந்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோபமா சொல்றாரு. அவர் கண்ணில் எத்துடுது. டாக்டர் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், உங்க கால்ல வேணா விழுற டாக்டர், உங்க காலை நான் கையா நினைச்சுக்கிறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், எனக்கு ஊசிலாம் வேணாம், குட்டி குட்டி மாத்திரை எழுதி கொடுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆஹா அப்படிலாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா போய் ஊசி போடுங்க அப்படின்ற மாதிரி உங்களை சீட் அந்த ஊசி போடுறதுக்கு எந்த ஊசின்னு எழுதி கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு உங்களை கூட்டிட்டு போக சொல்லிடுறாரு. நீங்க டாக்டர் 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 எனக்கு ஊசி வேணாம் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டே போறீங்க. உங்க ஃப்ரெண்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் இவங்க அப்படின்ற மாதிரி அவர் நெக்ஸ்ட் பேஷண்ட பாத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு 5 minutes தான் ஆகுது. அப்படியே நான் சவுண்ட் கேக்குது வெளியே, என்ன சத்தங்க அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ற மாதிரி அந்த மீதி பேஷண்ட் எல்லாம் தள்ளிட்டு வெளியே போறாரு. நீங்க தான் அங்க அமங்கலை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு ஊசி வேணாம், எனக்கு ஊசி வேணாம், நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலே அலற மாதிரி கத்துறீங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அங்க வந்துடுறாங்க. அம்மா என்னம்மா சத்தம், ஏன் அப்படி சத்தம் போட்டுருக்காங்க, ஐயா என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஆளுங்க எல்லாம் வராங்க. ஒண்ணும் இல்ல டாக்டர், இதுக்கு ஊசினா பயம், ஊசி போடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஜுரம் அடிக்குது, ஊசி போடலன்னா போகுது, டாக்டர் ஊசி போட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் சொல்றா. இல்ல இல்ல எனக்கு ஊசி வேணாம், அது எவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ என்ன சத்தம் அப்படின்ற மாதிரி சவுண்ட், எல்லாம் கப் சூப்புன்னு ஆயிடுறாங்க. நீங்க மட்டும் டாக்டர் எனக்கு ஊசி வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க. கீழே உட்காந்துட்டீங்க தரையில. அவருக்கு செம்ம கோவம் வருது. எல்லாம் அவங்க வேலைக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவர் கண்ணாலே காட்டுறாரு. எல்லாம் கப் சூப்புன்னு போயிடுறாங்க. அப்படியே போனோடனே அந்த ஊசி போற நர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. சார் என்ன சார் பண்றது, நீங்க வெளியே போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவரோட வாய்ஸ கேட்டாலே உங்களுக்கு பக்குன்னு இருக்கு. டாக்டர் டாக்டர் எனக்கு ஊசி வேணாம் டாக்டர், நான் டேப்லெட்டே போட்டுக்கிறேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கையில தான் ஊசி, உக்காரு அப்படின்ற மாதிரி அவர் கோவமா உள்ள உட்காந்துட்டு கூப்பிடுறாரு உங்களை. நீங்க இல்ல டாக்டர் அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு பேக்ல இருந்து உங்களை பிடிச்சி தள்ளிக்கிட்டே போயிட்டு உக்கில உட்கார வச்சுட்டு உங்களை நகராத மாதிரி ஷோல்டர் பிடிச்சிருக்கா. வேணாண்டி டாக்டர் டாக்டர் வேணாம் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க பாவமா அவர் பாக்குறீங்க. ஒரு ஊசி தான், ஒன்னும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி சொல்றாரு. இன்னும் வரைக்குமே அவர் மாஸ்கா கைட்ல. நீங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்களா, என் பேரு ஒய்யன் டாக்டர். என்னது ஒய்யன் டாக்டர்? ஒய்யனா, என்ன படிக்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. நீங்க நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்ப அவர் ஓ ஓ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க திருப்பி ஹெட்டை செக் பண்றீங்க. உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. அப்பா அம்மா எல்லாம் சாமி கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்ப உங்களுக்கு லைட்டா நான் வலிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர் அப்படின்னு திரும்பத்துக்குள்ள சரி இப்ப நீ எங்க தங்கி இருக்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நீங்க நான் ஃப்ரெண்டோட தனியா ரூம் எடுத்து தங்கி இருக்க டாக்டர். ஆமா உங்க படிப்புக்கெல்லாம் எப்படி நீங்க காசு எல்லாம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. நாங்க பார்ட் டைம் ஜாப் போறோம், அப்புறம் ஸ்காலர்ஷிப்ல வருது காசு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஊசி போட்டாச்சு எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி அவர் உங்க ஃப்ரெண்ட பார்த்து சைக்க காத்தாரு. நீங்க அவர் பாக்குறீங்க. அவர் ஊசி போட்டாச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்றாரு. ஊசி போட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஆமா போட்டாச்சு எழு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்ற மாதிரி நீங்க கைய பாக்குறீங்க. உங்களுக்கு வலி கூட இல்ல, இப்பதான் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. வலிக்குது அப்படின்ற மாதிரி நீங்க அவரை பாக்குறீங்க. அவர் அதெல்லாம் வலிக்காது, போ மாத்திரை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு படு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எந்திரிச்சு டாக்டர் டாக்டர் என்ன அப்படின்ற மாதிரி அவரு கேக்குறாரு. டாக்டர் அதான் ஊசி போட்டல்ல,
இப்ப திருப்பிலாம் ஊசி போட மாட்டேன், நீ போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அது இல்ல டாக்டர், உங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. அவர் வந்துட்டு என் பேர் கேட்டு என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ப்ளீஸ் டாக்டர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என் பேரா ஜின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு பக்கத்துல அவரோட அதான் ஸ்டெத்தோஸ்கோப் எடுத்து வச்சிருப்பாரு, அதை எடுத்து போட்டுட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட கேபினுக்கு வந்துட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே நீங்க வந்துட்டு எனக்கு வலிக்கவே இல்லடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வந்துட்டு வலிக்கலையா, சரி சரி வா நம்ம போயிட்டு டேப்லெட் போட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நீங்க வந்துட்டு திருப்பியும் அதே ஹாஸ்பிட்டல்ல வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜுரமே சரியாவல. நைட்ல இருந்து நீங்க வந்துட்டு அப்படியே நான் போல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. நேத்துதான் அந்த டாக்டர் ஊசி போட்டு வலிக்கல இல்லாடி வாடி அப்படின்னு அவரே திருப்பி இருப்பாரான்னு தெரியலையடி அப்படின்னு மாதிரி கேட்டுட்டே வரீங்க. இருப்பாரு வாடி அப்படின்ற மாதிரி உங்களை நேரா இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த வந்துட்டு நீங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க டாக்டரை பார்க்க. இப்போ வந்துட்டு உள்ள எட்டி பாக்குறீங்க. இது வேற ஏதோ ஒரு பொம்பளை உட்காந்துட்டு இருக்கு. நீங்களா ஏதோ பொம்பளை உட்காந்துட்டு இருக்குடி அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. டாக்டருக்காக வரல, ஊசிக்காக தான் வந்திருக்க, மூடிக்கிட்டே இரு, உனக்கு உடம்பு சரியில்ல, அவளை வேற மருந்து போட்டு விடுவாரு, கம்முனரு அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு எனக்கு வேணாண்டி அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அமைதியா உட்காந்து அவள்கிட்ட நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவ அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. இப்போ உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க உள்ள போறீங்க. மேம் இவளுக்கு 2 நாளா ஜுரம் அடிக்குது மேம். நேத்து ஊசி போட்டோம், ஆனா பட் சரியாவே இல்ல, கொஞ்சம் தான் சரியாச்சு. திருப்பியும் டேப்லெட்டும் போட்டோம், ஆனா சரியாவல டாக்டர். ரொம்ப ஹீட் ஆகுது, அவ காலேஜ்க்கு வேற போகணும், இன்னைக்கு லீவே போட்டா அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் எனக்கு ஒன்னும் இல்ல டாக்டர், நீங்க மாத்திரை குடுத்தீங்களா, நான் அதே போறேன் டாக்டர், இல்லைன்னா வேற மாத்திரை கொடுங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த டாக்டர் இருந்துகிட்டு உங்களை செக் பண்றாங்க. ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு செஸ்ட் காலம் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செக் பண்ணிட்டு ஜுரம் அடிக்குது, நான் இன்ஜெக்ஷன் எழுதி தரேன், நீங்க இன்ஜெக்ஷன் வேற போடுங்க, நேத்து வேற போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த சீட் கொஞ்சம் தாங்க அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து ஷீட்டை வாங்கிட்டு அதை பார்த்துட்டு அதை தவிர வேற இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டுட்டு போட சொல்லிட்டு நம்பரு அதை நேம் எழுதி கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு இல்ல டாக்டர் ஊசி மட்டும் போமா போ அப்படின்ற மாதிரி அவங்க அனுப்பி விட்டுறாங்க. நீங்க திருப்பி போயிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கீங்க. திருப்பியுமே ஒரே சத்தம். இந்த டைம் வந்துட்டு பக்கத்து ரூம்ல தான் அப்படியே டக்குன்னு எழுந்து வந்துட்டு என்ன நேற்று சத்தம் மாதிரியே திருப்பியும் கேக்குது அப்படின்னுட்டு, என்ன சத்தம் இங்க, டெய்லியும் ஒரு பிரச்சனை, யாருன்னா ஒருத்தர கத்த விட்டுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வர்றாரு. நீங்க வந்துட்டு எனக்கு ஊசி வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. இப்ப வந்துட்டு அகெயின் நீ என்ன சின்ன குழந்தையா, உனக்கு ஒரு ஊசி போறதுக்கு அவ்வளவு பயமா, வா அப்படின்ற மாதிரி உங்களை தரன்னு இழுத்துட்டு போய் சேர்ல உட்கார வச்சிடறாரு. நீங்க வந்துட்டு ஜின் டாக்டர் எனக்கு ஊசி வேணாம் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு சரி நைட் என்ன சாப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க வந்துட்டு நானா டாக்டர் நைட்டு இட்லி சாப்பிட்டேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் டாக்டர், நான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீ என்ன பெட்டு என்ன வளர்த்துறியா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. பெட்லாம் எதுவும் வளர்த்துல டாக்டர் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த பெட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர், ஆனா வளர்த்த தான் முடியல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லி முடிக்கிறீங்க. ஊசி போட்டாச்சு எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு அவரு ஆச்சரியமே போக்குறீங்க. ஊசி போட்டீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. ஆமா ஊசி போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆக்ஷன் கொடுக்குறாரு. நீங்க வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு டாக்டர், எனக்கு வலிக்கவே இல்லை, ஆனா ஊசி மட்டும் போடுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டே எழுறீங்க. டாக்டர் ரியலாவே உங்க நேம் ஜின் தானா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவர் வந்துட்டு ஆமா என்னப்ப அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஓகே டாக்டர் பாய் see you மிஸ் யூ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த பொண்ணு என்னடா மிஸ் யூ சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஆக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்க, உங்களுக்கு ஜுரமும் சரியாயிடுது. இப்போ ஒரு 1 month கிட்டத்தட்ட போயிடுச்சுடா. நீங்க வந்துட்டு அடிக்கடி அந்த ஹாஸ்பிட்டல்ல கிராஸ் பண்ணும் போது அந்த ஆளை பாப்போமா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பீங்க. பட் பார்க்கலாம் முடியாது, அப்படியேதான் போகும். இப்போ நீங்க அப்படியே அவரை பாப்போமா அப்படிலாம் சுத்திட்டு இருக்கீங்க. பட் முடியல. ஒரு 5 days அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கு. நீங்க அப்படியே
கேஷுவலா இப்போ காலேஜ் பார்த்து அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. எஜின் சைடு வந்தா அவருக்கும் வந்துட்டு எதுவுமே இல்லை, ஒரு பாட்டு ஜாலியா போயிட்டு இருக்காரு, வராரு, அப்படியே அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் வந்துட்டு கார் எடுத்துட்டு நைட் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:30க்கு மேல ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு அவர் வந்துட்டு கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்துட்டு நடு ரோட்ல யாரும் நிக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. யாராது அப்படின்ற மாதிரி அவர் பாத்துக்கிட்டே போறாரு. கார் வந்துட்டு கிட்ட போக போக டக்குன்னு அந்த கார் மேலே அந்த பொண்ணு வந்துட்டு விழுந்துடுறாங்க. அது ஒரு பொண்ணு தான். அவர் வந்துட்டு ஸ்லோவா தான் ஓட்டிருப்பாரு, எங்க மேல கீழே இடிச்சிருவோமோ அப்படின்ட்டு நகர்ந்து. அதனால அவர் வந்துட்டு பொறுமையா தான் ஓட்டின்னு போயிருப்பாரு. மேலே இடிச்சிட்டு இருப்பாங்க. மேலே அவர் இடிச்சிருக்க மாட்டாரு, அந்த பொண்ணு தான் மேல வந்து தொம்முன்னு வீழ்ந்துருக்கும். வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு போயிட்டு காரை ஓபன் பண்ணிட்டு வெளியே போறாரு. அவர் ஃபேஸ் தெரியல, ஒரு மாதிரி ஹேர் மூடிட்டு இருக்கு. ஏமா யார் நீ இங்க பாரு எந்திரி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு எழுப்ப ட்ரை பண்றாரு. பட் முடியல. இங்க பாருமா எந்திரி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு டக்குனு ஃபேஸ திருப்பி பாக்குறாரு. இது நீங்க அவர் வந்துட்டு இது இந்த பொண்ணு யாரு 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 அப்படின்னு யோசிச்சு ஒயன் ஐ திங்க் அதான். ஒயான் ஒயான் வேக் அப், எந்திரி, என்ன பண்ணிட்டு இருக்க, யாரு யாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே பொறுமையா பாக்குறீங்க. கண்ணை திறந்து அவர் வந்துட்டு பிளர்ரா தெரிறாரு. பாக்க ஜின் மாதிரியே தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என் பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படின்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. நீங்க வந்துட்டு உன் பேர் ஜின்னா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே எழுந்து ஒரு மாதிரி கேக்குறீங்க. அவர் வந்து உங்க கார்ல இருந்து எழுப்பி நிக்க வைக்கிறாரு. பயான் அரியோ ஓகே அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேக்குறாரு. உங்க பேரு ஜின்னா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவர் வந்துட்டு என்ன அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க வந்துட்டு குடிக்கலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பின்ன ஏன் அந்த நிலைமையில இருக்க, குடிக்காம எப்படி இது மாதிரி இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு கெமிஸ்ட்ரி லேப்ல என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்தது. அவங்க ஒன்னொன்னா எடுத்து கிளீன் பண்ணி சொன்னாங்களா. நான் தான் இன்னைக்கு கடைசியா வந்தேன். அப்போ தெரியாம ஏதோ ஒரு பாட்டில தட்டி விட்டுட்டேன், அது கீழே கொட்டிச்சு. அது போய் நானு எடுத்து வச்சிட்டு இருந்தேனா எல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க. என்ன என்னாச்சு, இங்க பாரு அப்படின்னு நீங்க திருப்பி அப்படி பெட்ல படுக்கிற மாதிரி அந்த கார் மேலே படுத்துறீங்க. அவர் வந்துட்டு இந்திரி இங்க பாரு எந்திரி அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்புறாரு. அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க அவரை பார்த்து. அவர் வந்துட்டு எந்திரி ஒயான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு நான் அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சனா, அப்போ எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்தது. அங்க ஒரு பாட்டில் தண்ணி வச்சிருந்தாங்களா, அதை எடுத்து குடிச்சனா ஒரே காரமா இருந்தது. இருந்தாலும் நான் அதை குடிச்சிட்டேன். அப்போ என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு எல்லாம் பிளர்ரா தெரியுது, எனக்கு சின்ன மூணா தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க அவர் பார்த்து சொல்றீங்க. அவர் வந்துட்டு என்ன குடிச்சிருப்பாவ, ஷோ இங்க பாரு என்னை எப்படி கரெக்டா தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குமே, அதனால தெரியும், ரொம்ப கியூட்டா பேசுவேன். ஏன்னா யாருமே என்கிட்ட நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாலாம் கேட்க மாட்டாங்க. நீ ஆனா என்ன பார்த்து கேட்டல, அதான் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. ஐயோ உன் வீடு எங்க இருக்கு, என் வீடு அவள் தான். நீங்க அப்படியே திருப்பி விழுந்துடுறீங்க. அவர் வந்து கொடுமை அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு உங்களை கார்ல வந்துட்டு உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட் போட்டு விட்டு அவர் வந்துட்டு போய் பக்கத்து சீட்ல உட்காராரு. உட்காந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போறாரு. அவரு வேற என்ன பண்றது, எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது, உங்க வீடும் தெரியாது. அவர் ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்துட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு ஒயான் வேக் அப் அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு எழுப்புறாரு. நீங்க வந்துட்டு
குட் நைட், கனவுல கூட வரா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு சொல்றீங்க. வந்துட்டு ஓ கொடுமை அப்படின்ற மாதிரி இப்போ டோரை ஓபன் பண்றாரு. நீங்க லோபுகன்னு அவர் மேலே விழுறீங்க. சீட் பெல்ட் போட்டு இருந்த நீ எப்படி விழுந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்புறாரு. நீங்க எழவே இல்லை. காலை கொடுமை அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே தூக்கி அப்படியே ஷோல்டர் மேல போட்டுக்கிட்டு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு, யாருன்னா பார்த்தாங்கன்னா நான் டாக்டர்னே நம்ப மாட்டாங்க, கள்ளக்கடத்தில் கும்பல் சேர்ந்தவனே நினைச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அவர் வீட்டுல யாரும் இல்ல. அவர் வந்துட்டு வீட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உங்களை சோஃபால படுக்க வச்சுட்டு ஒயான் 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 வேக் அப் அப்படின்ற மாதிரி உங்களை தட்டிக்கிட்டே இருக்காரு உங்க சீக்ஸ்ல. ஆனா நீங்க வந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. இப்போ அவர் வந்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாளே, ஒருவேளை குடிச்சிருந்தா தெளிவுக்கிறதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு இப்போ அவரோட பர்சனல் ரூம்னு இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி பிரைவேட்க்கு ஒரு மாதிரி டாக்டர்னா வீட்லயும் திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, அர்ஜென்ட்னா எடுத்துட்டு போற மாதிரி. அவர் வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல வச்சுட்டு ஒரு இதுவா எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த நேம் தெரியும், பட் அது அவர்கிட்ட இருக்கான்னு தெரியல, அதான் ஒண்ணு பிரச்சனை. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி தான் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு ஜின் ஜின் அப்படின்ற மாதிரி நீங்க எழுந்திருக்கிறீங்க. அவர் வந்துட்டு எந்திரிச்சிட்டா எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஷோ கொடுமை, என்ன பார்த்தா அப்படிதான் தெரியுதா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. ஆமா ரொம்ப அழகா இருக்க அப்படின்ற மாதிரி அவரோட சிக்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு அவர் ஷோல்டர் மேலே சாஞ்சுக்கிறீங்க. வந்துட்டு ஓ என்னதான் பண்றது இவ்வளவு அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு யோசிச்சுட்டு இப்போ ஒரு வழியா அவர் வந்துட்டு அந்த ஊசி எடுத்துடுறாரு. இப்போ எடுத்து உங்க ஹிப் கிட்ட வராரு. ஹிப்ல தான் போடணும் அந்த ஊசிய. அவர் வந்துட்டு ஒயான் ஒயான் வேக் அப் அப்படின்ற மாதிரி உங்களை எழுப்புறாரு. பட் நீங்க எழுல. லாஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ உங்களை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஊசி வந்துட்டு உங்க ஹிப்ல வந்துட்டு போட்டுறாரு. போட்ட உடனே உங்களுக்கு சம வெளியே பெரிய மாஸ்கிட்டோ எனக்கு அடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே கத்திக்கிட்டே எழுறீங்க. எனக்கு அடிச்சிருச்சு, ஊசி போட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா ஊசியோட பெரிய மாஸ்கிட்டோ கடிச்சிச்சு, ஊசி வலியோட இது ரொம்ப வலிக்குது சொன்னோப்பா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே அழுகுறீங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கிட்ட வராது. என்ன யாரோ கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கடிச்சிட்டாங்கன்னு இப்ப மாத்திட்டீங்க. அவர் வந்துட்டு ஐயோ உன்னை யாரும் கடிக்கலமா அப்படின்ற மாதிரி உங்க கிட்ட வராரு. ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்க அழுக ஆரம்பிச்சிருங்க. கத்தி அழுகுறீங்க. ஐயோ கடிச்சிட்டாங்க, ஐயோ கடிச்சிருச்சு, ஐயோ என்ன பண்றது, எனக்கு என்னவோ ஆக போகுது, நான் செத்து போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க பயங்கரமா ஆக்டிங் விடுறீங்க. அவர் வந்துட்டு ஐயோ அவளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே, கத்துதே அப்படின்ற மாதிரி அவர் சுத்தி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க ஆனா நாங்கிற கூட இல்ல கத்திட்டே இருக்கீங்க. அவரு டக்குன்னு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாரு. இப்போ கிஸ் பண்ண நேரம் அவர் வந்துட்டு கிஸ் பண்ணா அவருக்கு ஃபீல் ஆகுது வந்துட்டு ஒரு கெமிக்கல். அது வந்துட்டு எப்படி சொல்றது, லிக்விடா வந்துட்டு இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அது குடிச்சா செம்ம போதை ஏறும். அது ஸ்மெல் பண்ணாலே போதை ஏறும். அதை குடிச்சா அவ்வளவுதான் சுத்தம். அதனால அவர் வந்துட்டு ஐயோ இதுதான் குடிச்சாலா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. பட் நீங்க இதான் சாக்குன்னு அவரை பிடிச்சி செம்மையா கிஸ் பண்றீங்க. இப்போ அவர் கிஸ் பண்ண அது அவங்க மவுத்ல தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு போகுது உள்ள. ஐயோ உள்ள போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு கொஞ்சம் அவருக்கே குருன்னு ஆகுது. இப்போ விடுறி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தள்ளுறாரு. அப்படின்ற மாதிரி இன்னும் திருப்பி நீங்க யூஸ் பண்ணிடுறீங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கு. அவருக்கு இன்னும் முக்கா போதை ஏறின மாதிரி ஆயிடுது. இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துட்டு தள்ளுறி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தள்ளிட்டு ஐயோ அதை ஏண்டி குடிச்ச நீ அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவர் கேட்டோன்னே நீங்க தாகமா இருந்தது அதான் குடிச்ச அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் குடிக்க கூடாதுரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சொல்றாரு. குடிச்சிட்டனே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. என்ன வேற கிஸ் பண்ணி எனக்கும் வேற ஏறுது சை அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு அப்படி பாக்குறாரு. எல்லாம் அது எப்படி சொல்றது
மகளா தெரியுது. போதுமா, அது டக்குன்னு வாயில வரலடா. சரியா, மகளா தெரியுது. அவர் வந்துட்டு ஐயோ எனக்குமே மகளா தெரியுது அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறாரு. நீங்க என்னப்பா கேசி அப்படின்ற மாதிரி அவர் கிட்ட வரீங்க. அவருக்கு 3 நாளா தெரியுது. நீங்க என்ன கேஸ் பண்ணா ஃபிளேவர் போகுமாடி அப்படின்ற மாதிரி கிட்ட வராது அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் அதான் வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு ஹேண்ட் வச்சு தடுக்க ட்ரை பண்றாரு. பட் நீங்க கிட்ட வந்துட்டே இருக்கீங்க. என்னடா தடுத்துட்டே இருக்க, நான் வரா அப்படின்ற மாதிரி தடுத்துட்டே இருக்காரு. பட் முடியல. அவரு உங்க மேல கைய வைக்கல. நீங்க போயிட்டு அப்படியே டக்குன்னு அவரை கிஸ் பண்ணிடுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல அந்த கிஸ் வந்துட்டு இன்னும் டீப் ஆகுது. நீங்களும் அவரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்ச நேரத்துல அப்படியே அவர் வந்துட்டு உங்க கிஸ பிரேக் பண்ணிட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி உங்க ஷோல்டர்ல கை வச்சுட்டு சொல்றாரு. எனக்கு வேணும் சின்னப்பா, ஐ நீட் திஸ், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு போதிலே சொல்றீங்க. அவருக்குமே சரி போத. இப்போ தாங்க மாட்டடி விடு அப்படின்ற மாதிரி உங்களை தள்ளுறாரு. வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க கிட்ட போறீங்க. அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. அப்படியே அவர் நெக்லாம் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. நீங்களும் அப்படியே வந்துட்டு ஃபோன் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. அப்படின்ற மாதிரி நீங்களும் சவுண்டெல்லாம் கொடுக்குறீங்க. அவருக்கு அவ்வளவுதான் ஒன்னும் ஐப்பாகுது. இப்போ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே பறகுது. அந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா அதெல்லாம் வேற தட்டி விட்டுறாரு. அதெல்லாம் தட்டி விட்டு அதெல்லாம் ஒரு ஓரமா உடஞ்சிட்டு இருக்கு. அவரு இப்போ வந்துட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவர் வந்துட்டு உங்க நெக்ல எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெக், செஸ்ட் அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலயும் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு பாரு அப்படின்ற மாதிரி உங்க சீக்ஸ் தட்டுறாரு. அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே கண்ணை லைட்டா தொடர்றீங்க. என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு பாரு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சொல்லிக்கிட்டு பாருங்க. பாரு அப்படின்ற மாதிரி உங்க கண்ணத்துல அடிக்கிறாரு. நீங்க வந்துட்டு சொல்ல அப்படின்ற மாதிரி நீங்க கண்ணத்தை வந்துட்டு பாருங்க. எல்லாம் என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரொம்ப அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே சொல்றீங்க. இது பண்ணா தப்பு இல்லைல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் இல்ல, லவ் தானே பண்றேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. எனக்கு வேணும்டே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. இவர் வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு, ரொமான்ஸா போயிட்டு இருக்கு. நீங்க கத்திட்டு இருக்கீங்க ஜின் ஜின்னு, அவரும் பேபி கேள் அப்படி இப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியே வந்துட்டு இந்த செக்ஷனே முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அப்படியே அவர் வந்துட்டு உங்க செஸ்ட் மேல எப்படி படுத்தாரோ அப்படியே படுத்துட்டு இருக்காரு. நீங்க எழவே இல்லை. அவர் வந்துட்டு கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு என்ன வெயிட்டா ஃபீல் ஆகுது. நீங்க வந்துட்டு எங்களுக்கு என் மேல ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே ஒரு மாதிரி பிளர்ரி ஐஸோட ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க. டைம் என்னன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியல. நீங்க வந்துட்டு அப்படியே பாக்குறீங்க. உங்களுக்கு கீழே பார்த்தா யாரோ ஹேர் மட்டும்தான் தெரியுது, ஹெட்டு. நீங்க வந்துட்டு யார் இது அப்படின்ற மாதிரி நீங்க ஹேர்ல வச்சுட்டு லைட்டா அப்படியே ஒரு மாதிரி தடவாங்க இல்லையா, அப்படி தடவுனே ஒரு மாதிரி ஃபிளஃபி ஆகுது அந்த ஹேரு. நீங்க வந்துட்டு அழகா இருக்கு அப்படின்னுட்டு ஆமா யாரவா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சுத்தி முத்தி பாக்குறீங்க. கிளாக் தெரியுது இல்ல 10 o'clock ஆடுது. நீங்க வந்துட்டு யாரா நீ அப்படின்ற மாதிரி அவரை வந்து தட்டுறீங்க. உங்களுக்கு இன்னும் கூட போது அப்படியேதான் இருக்கு. அது வந்துட்டு பேபிங்க ஒரு 5 minutes தூக்கம் வருது அப்படின்றாரு. நீங்க வந்துட்டு எந்திரி யார் நீ அப்படின்ற மாதிரி நீங்க எழுப்புறீங்க. பார்த்தா அப்படியே எழுந்து என்ன அடி அப்படின்ற மாதிரி எழுந்து உட்கார்றாரு. நீங்க வந்துட்டு வலிக்குது அப்படின்றீங்க. வெயிட் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையா ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சின்ன அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஆமாடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. பாவி நடந்தது மட்டும் தெரியலன்னு சொல்றாரு, கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. என்னடி இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவரு கண்ணெல்லாம் ஒயிட் பண்ணிட்டு உங்களை பாக்குறாரு. நீங்க அப்படியே இப்பதான் ரியலைஸ் பண்றீங்க நான் ஜில்லுன்னு இருக்குன்னு. நீங்க அப்படியே கீழே கொஞ்சம் பாக்குறீங்க. இப்போ நெக்கடா இருக்கீங்க. அவர் வந்து டக்குன்னு நீங்க ஹேண்ட் வச்சு மறைக்கிறீங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஒன்னும் நடக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதரி. இங்க பாரு நான்
உன்னை அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி. லூசு, எதுவும் பண்ணாத மாதிரிலாம் நினைக்காதடி. மறந்துட்டியா என்னடி? வெறுப்பாடுமணி, நீ எல்லாம் சொல்லிட்டேன், நான் உனக்கு கொன்றுமணி, இவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஞாபகம் வச்சுட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. நீங்க வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஞாபகம் இல்லடி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி செக் பண்றீங்க? கொன்று நில்லு அப்படின்ற மாதிரி உங்க திருப்பி ஸ்டொமக் மேல ஏறி உட்காந்துட்டு உங்க லிப்ஸை பிடிச்சி செம்மையா கிஸ் பண்ணாரு. அஞ்சு நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் இல்ல, நெக்ஸ்ட் வீடியோ சூன் போடுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துங்க, பாய்டா.